ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, குரூப் 4 கான வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்திருக்கு. சரி, பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேரு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன பண்ணா சார் வேகன்சி இவ்வளவுதானா இல்ல அதிகம் ஆகுமா? எல்லாருமே ஒரு 10,000 வேகன்சிஸ் வரணும்னு சொல்றாங்க. வருமா 10,000 வேகன்சி? நாங்க நம்பி படிக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க. அதை பத்தி ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வீடியோ பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் கடைசி பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா உட்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி குரூப் 4க்காக ராயல் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வெறுமனே 99 ரூபா மட்டும்தான். இந்த ராயல் டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன கொடுக்குறோம்னா மொத்தமா 30 டெஸ்ட்டுங்க. அதாவது ஒரு டெஸ்ட் 200 கேள்விகள், இப்போ 6000க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். டெஸ்ட் வந்து பிடிஎஃப் தான். அதே மாதிரி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பைலிங்குவல் இருக்கும். கொஸ்டின் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கும். டெஸ்ட்ல சேர்ந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன் ரெக்கார்டு எடுத்து கொடுத்துருவோம். இது இல்லாம இந்த 90 பேட்ச்ல சேர்ந்தீங்கன்னா ஆப்டிடியூட்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீ, ரீசனிங்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீ. இவ்வளவு விஷயங்கள் 99 தான். இதுல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா யாருக்கும் கால் பண்ண வேணாம். 63830965 இது வந்து ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு 99 ரூபாய் ஜிபே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை 77089722 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஜிபே பண்றது ஏதாவது இஷ்யூ இருக்கு இல்ல ஜாயின் பண்ண ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா அந்த இஷ்யூவை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமா அதை சரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, அதாவது குரூப் 4க்கான வேகன்சிஸ் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 4க்கான வேகன்சிஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத 100% அவங்க பர்ஃபெக்டா கேதர் பண்ணவே இல்லை. பண்ணாமே நோட்டிபிகேஷன் அந்த ரேட்ல கொடுத்தவங்க அவசரமா கொடுத்த நோட்டிபிகேஷன் தான் அது. ஓகேவா? நீங்க கேட்கலாம் அப்படியே நோட்டிபிகேஷன் கொடுக்கணும், வேகன்சிஸ்லாம் கலெக்ட் பண்ணி ப்ராப்பராகவே கொடுத்துருக்கலாமே அப்படின்னா ஆனுவல் பண்ணல. இன்னும் சொல்ல போனா ஆனுவல் பண்ணர் போன வருஷம் முடிவுக்குள்ளே வந்துருச்சு. எப்பவுமே டிசம்பர் மாசம் வரக்கூடிய ஆனுவல் பண்ணர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதுல இந்த மட்டும் ஏப்ரல் மாசம் நோட்டிபிகேஷன் கொடுத்துருவோம், ஏப்ரல் 25 நோட்டிபிகேஷன் கொடுக்கணும்னு சொன்ன டேட்னால அப்போதைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஓகேவா? ஸோ குரூப் 4 நோட்டிபிகேஷன் ஏப்ரல் 25 வந்துருச்சு. பட் அதுல கொடுத்த வேகன்சி ரொம்ப கம்மி. பட் வேகன்சிஸ் 100% அவங்க இன்னும் டேட்டா வந்து கரெக்ட் பண்ணாமே கொடுத்துட்டாங்க. அதை ஸோ வேகன்சிஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. எல்லாரும் சொல்ற மாதிரி 10,000 வேகன்சி ஆகுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் அதிகம் ஆகணும். ஓகேவா? குரூப் 4 வேகன்சி ஒரு 10,000 வேகன்சி அதிகம் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் எல்லாரோட குரலாகவும் இருக்கு. இதை வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால கண்டிப்பா வேகன்சி அதிகம் ஆகும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஒரு 3 வேகன்சி இருக்கு அப்படின்னா அதுல வந்து இந்த ஃபாரஸ்ட், டைபிஸ்ட், ஸ்டெனோ இதெல்லாம் எடுத்து விட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2000, 2100, 2700 அவ்வளவு வேகன்சி தான் இருக்கு. இந்த வேகன்சி அப்படிங்கிறது ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு கரெக்டான வேகன்சின்னு கேட்டா இல்ல. சரிங்களா? அப்படின்னு அந்த லாஜிக்ல யோசிச்சு பாக்குறப்போ ஒரு 10,000 வேகன்சிங்கிறதா கரெக்டான வேகன்சியா இருக்கும். ஏன்னா ஓவரால் ஒரு 10,000 வேகன்சி வந்தாதான் இந்த ஃபாரஸ்ட், டைபிஸ்ட், ஸ்டெனோ இதெல்லாம் எடுத்து விட்டு பாக்குறப்போ ஒரு 5000, 6000 வேகன்சியாவது நிற்கும். சரிங்களா? மொத்தமாவே ஒரு 3300 வேகன்சி வச்சுட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால ஒரு 10,000 வேகன்சி வந்தால் நல்ல விஷயம் தான். ஆனா கண்டிப்பா மினிமம் ஒரு 8000, 9000 வேகன்சி கண்டிப்பா வரும். வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா ரிசல்ட் வர போறப்போ ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ரிசல்ட் வந்து பிறகு ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 8000, 9000 வேகன்சி அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் 10,000 வந்தா நல்ல விஷயம் தான். சரிங்களா? சோ 8000, 9000, 10,000 அந்த ரேஞ்சில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட டார்கெட் 200 கொஸ்டினுக்கு 175 அடிச்சே ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க. 200 கொஸ்டினுக்கு 175 கொஸ்டின் நம்ம அடிச்சே ஆகும். அடிச்சாதான் வேகன்சிக்குள்ள போக முடியும். ஸோ 175 அப்படிங்கிறது மினிமம் தேவை. அந்த 175 அடிக்கணும்னா என்ன பண்றது? தமிழ்ல 95 அடிச்சே ஆகணும், மேத்ஸ்ல 20 அடிச்சே ஆகும். இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு 115. இதை தாண்டி ஜிஎஸ்ல ஒரு 60 கொஸ்டின் அடிச்சே ஆகும். அடிச்சீங்கன்னா தான் 175ங்கிறது இங்க எடுக்க முடியும். ஓகேவா? ஆனா மினிமமா எல்லாரும் என்ன பண்ண முடியும்னா தமிழ்ல ஒரு 90 எடுக்க முடியும், மேத்ஸ்ல ஒரு 20 எடுக்க முடியும். ரெண்டே சேர்த்தா 110. ஜிஎஸ்ல ஒரு 50 அடிச்சீங்கன்னா கூட 160 ஆயிருங்க. இந்த 160 கொஸ்டின் 100% எக்ஸாம்ல தெரிஞ்சு அடிச்சீங்கன்னா 160க்கு நான் 160 கரெக்டுப்பா அப்படி அடிச்சிட்டீங்கன்னா மீதி 40 கொஸ்டின்ல எப்படியாவது அடிச்சு பிடிச்சு தேத்தி ஒரு 10-15 கொஸ்டின் தேத்திட முடியும். இதுதான் பிளான். அப்போ 175 நீங்க அடிக்கணும்னா 160 கரெக்டா இருக்கணும். அதுக்கு தமிழ்ல 90, மேத்ஸ்ல 20, ஜிஎஸ்ல 50. இந்த பிளான் கரெக்டா இருக்கணும். 90 + 20 + 50 160. 160 கரெக்டா இருந்தீங்கன்னா மீதி 40 கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு 10-15 வந்துடும். நீங்க 170, 175 அடிச்சு வேலைக்கு போயிடலாம். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருக்கட்டும். வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். 8000 வேகன்சி வரைக்கும் வரும். 10,000 வந்தா நல்லதுதான். 10,000 மேல போகுமா வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன். சேம் டைம் வந்து குரூப் 4க்கு ராயல் பேட்ச் போயிட்டு இருக்கு. 99 ரூபா தான். இந்த ஜிபே பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.